என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. ரெண்டு பேரும் இப்போதைக்கு எந்திரிக்க மாதிரி தெரியல. அவருக்கு பொண்ணு பக்கத்துல தூங்குற ஹாப்பி, அவளுக்கு அப்பா பக்கத்துல தூங்குற ஹாப்பி. பெரியவருக்கு பால்ல இருந்து வர ஸ்மெல் பிடிக்காது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஏத்த மாதிரி இந்த வீட்டுல காஃபி போடுறதுக்கே கஷ்டம்தான். ஏய் துளசி, யாரு 5 மணிக்கு வேலைக்கு வரணும்னா 5 மணிக்கு கரெக்டா வர தெரியாதா? அது என்ன 6 மணிக்கு வர்றது? எனக்கு யாருன்னு தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்ல, வீட்டுக்கு யாரு புதுசா வந்திருக்காங்கன்னு ராமையா நான் வந்ததும் சொல்லிட்டாரு. அதனால யாரும் ஒளிஞ்சு நின்னு உங்க மாமியார் பண்ற மாதிரி என்ன பயமுறுத்த வேண்டாம். எப்படி கண்டுபிடிச்சீங்க துளசியம்மா? இந்த வீட்டுல என்கிட்ட உரிமை எடுத்து பேசுற ஒரே பிள்ளை நீதான். என்ன இத்தனை வருஷமா இதெல்லாம் கேட்க முடியாம போயிடுச்சு. அதான் வந்துட்டேன்லாம். ஏன் துளசியம்மா, பேரெல்லாம் பிறந்திருக்கானே? ஆமா கண்ணு, ஐயா சொன்னாரா? சொல்லிட்டாரு. எங்களுக்கு ட்ரீட்லாம் இல்லையா? உனக்கு என்ன வேணும்னு கேளு தமிழ். நல்லா இருக்காங்களா? ஆமாம்மா, தாயும் பிள்ளையும் நல்லா இருக்காங்க. ஆமா, பாப்பா தூங்கிட்டா இருக்கா? ஆமா துளசிமா, இன்னும் எலும்பல்லாவா? எலும்புனாதான் கூட்டு வரேன். முந்தைய பாத்திருக்கேன் தமிழ், இங்க வந்திருக்காலாம். உன் குணம் அப்படியே இருக்கு. வேலைக்காரிட்ட எல்லாம் இருந்து பேசினா பாக்குறதுக்கு ஒன்னையே பார்த்த மாதிரியே தான் இருந்து. ஆமா, நான் இல்லாம ரொம்ப ஹாப்பியா இருந்தீங்க போலாம். நீ இல்லாமலாம்? நீ இருக்கும்போது நம்ம 2 பேரும் பேசி பேசி வேலை எப்ப முடியனே தெரியாது. இவ்வளவு பெரிய வீடு, இவ்வளவு பெரிய கிச்சன், இந்த பக்கம் கூட யாரும் எட்டி பாக்குறது இல்ல. எட்டி பார்த்தா தானே அதிசயம். ஆனா இப்ப அந்த பொண்ணு அடிக்கடி வந்து ஏதாவது சமைக்கும். யாரு, சங்கீதாவா? ஆமா, எனக்கு ஏதாவது சின்ன சின்ன வேலை கொடுத்து நீங்க அதை பாருங்கன்னு சொல்லிட்டு அவ ஏதாவது சமைப்பா. அப்புறம் இந்த வீட்டோட இளைய பொண்ணு, அவங்க வந்தாலும் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க. வேண்டான்னு சொன்னாலும் கேட்காம ஏதாவது இழுத்து போட்டு செய்யும் அந்த பிள்ளையும். யாரு, ஜெயாமாவா? ஆமா தமிழ். என்ன காஃபியா போட போறீங்க? ஆமா, இந்த வீட்டுலதான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி போடணும்லாம். கொடுங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரி போட்டுருவோம். ஒரே மாதிரியா? வேண்டாம் தங்கம், உன் மாமியாருக்கு பிடிச்ச மாதிரி மாமியாருக்கு போடணும். உன் மாமனாருக்கு பால் தான் குடிக்கணும். ஆனா பால்லேருந்து வர ஸ்மெல் பிடிக்காது. அப்புறம் புருஷன் எப்படி கொடுத்தாலும் குடிப்பாரு. ஆனா என்ன, அது குடிக்கணும்னா பாதி நாள் நம்ம 2 வேலை பார்க்கணும். 2 வேலையா? இப்ப நான் காஃபியை போட்டு ரூம்ல கொண்டு வச்சிருவேன். நான் கூப்பிட்ட சத்தத்துல மெல்ல எழும்போம். மறுபடியும் இழுத்து மூடிட்டு 1 மணி நேரம் தூங்கும். உடனே எந்திரிச்சு பிரஷ் பண்ணிட்டு குடிச்சிட்டாருன்னா ஒரு வேலை நமக்கு மிச்சம். புரியலம்மா? மறுபடியும் தம்பி சில நேரம் 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் தூங்கும். அப்ப காஃபி சூடாறிடும்லாம். அதுக்கு திரும்ப நான் போய் சூடு பண்ணி கொடுத்தா குடிக்கும். அப்படி இல்லைன்னா திட்டவன் செய்யாது, சூடு பண்ணி தாங்கன்னு கேட்காது. அப்படியே வச்சுட்டு அது பாட்டு கிளம்பிடும். ஓஹோ, இந்த பழக்கம் எல்லாம் இருக்கா? அதான் வந்துட்டேன்லாம். எல்லாரையும் ஒரே டியூன்ல மாத்திரலாம். சரி தங்க, உனக்கு ஸ்கூலுக்கு போனோம்லாம். நீ கிளம்பு, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அட போங்க துளசியம்மா, நானே 1/2 மணி நேரம் கூட தூங்கிட்டேன்னு வந்திருக்கேன். நீங்க என்னடான துரத்தவ பாக்குறீங்க? நீ ஏதாவது வேலை இருந்தா பாக்கலாம்ல. ஏன் துளசியம்மா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதா? உனக்கு இனிமே ஸ்கூலுக்கு கிளப்பணும், பிள்ளையும் கிளப்பணும்ல. போலாம். அவரே இழுத்து முடிட்டு தூங்குறாரு. எழுப்புனா தானே போக முடியும். ஏன் தமிழ், கேட்கறேன்னு தப்பா நினைக்காத. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு இல்லாத உரிமையா? நீ மறுபடியும் இந்த வீட்டை விட்டு போக மாட்டல்ல? ஏன்? மறுபடியும் போயிடாதம்மா, தம்பி ரொம்ப பாவம். நீ இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு உன் மாமியாரை எப்படி சொல்றேன்னு தப்பா நினைக்காத. நீ போனது அது உடஞ்சு போயிட்டு. ஆனா கூட அவ உனக்கு தான் கண்டிப்பா வருவான்னு ஒரு வார்த்தை சொன்னதே கிடையாது. போனவ அவ வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டா. நீ உனக்குன்னு ஒரு கல்யாணம் பண்ணணுன்னு தான் ஃபுல்லா பேசிக்கிட்டே இருக்கோம். அவங்கள பத்தி தெரியாத துளசியம்மா? அது பண்றதெல்லாம் புதுசா என்ன? எல்லாத்துலயும் கொள்ளலாம். ஆனா உன் விஷயத்துல மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு. என்கிட்ட சிரிச்சு பேசிய அளவு கூட உன்கிட்ட பேசியதுல பாரு. அதுக்கு தானே வந்திருக்கேன் துளசியம்மா, மாத்திரலாம் அப்படிங்கிறேன். ஆமா, அப்புறம் எதுக்கு இருக்கோம் நம்ம? ஆமா, இவங்களுக்கு 2 தடவை காஃபி சூடு பண்ணி கொடுக்கறது எவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்கீங்க? நீ போனதுல இருந்து அதான் நடந்துட்டு இருக்கு. நீ இருக்கும்போதுதான் கரெக்டா அந்த டைமுக்கு எழும்புறது. இப்ப அது தூங்குறதுதான் ராத்திரி. தம்பி எப்ப எழும்புதோ அப்பதான் சூரியன் உதிக்கும் அதுக்கு. ஓஹோ, பெரியவரை நீ எங்க இருக்கன்னு கொஞ்ச நாள் நல்லா தேடி பார்த்தாரு. அங்க இங்கன்னு சொல்லி கொஞ்சம் விசாரிச்சிருப்பாரு. ஆமாப்பாவா? ஆமா தங்கம், நீ போய் கொஞ்ச நாள் அவரை கண்டுக்கல. அப்புறம் விக்கி தம்பி படுற கஷ்டத்தை எல்லாம் பார்த்துட்டு அவரே தேட ஆரம்பிச்சாரு. கஷ்டப்பட்டாராவா? சில நேரம் எல்லாம் ரூம்ல இருந்து அப்படி சத்தம் கேட்கும். அலற சத்தமா கேட்கும். எதுக்கு? நீதான் அது உலகம். சண்டை இல்லாத குடும்பம் உண்டா தமிழ்? எல்லா குடும்பத்திலயும் சண்டை வந்ததுன்னா வார்த்தை விடதான் செய்வாங்க. அதுக்குன்னு அது உலகமே நீதான். இனியாவது விட்டுட்டு போயிடாத தமிழ். துளசி அம்மா சொல்லிட்டீங்கல்ல, உங்க பெரிய தம்பியை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன், போதுமா? 2 பேரும் ஒன்னா சந்தோஷமா வாழ்ந்தாலே அதை பார்க்கணும்னு தான் பெரியவர் இன்னும் உயிரோட இருக்காரு. பேப்பரை திறந்தாலே ஏதாவது 4 நல்ல விஷயம் இருக்கா?
கொலை கொள்ளை கற்பழிப்பு. என்ன ஆதி, சபைக்கு முன்னெல்லாம் வந்திருக்க? நீ வந்துட்டு இல்ல சங்கீதா, அதான் சின்ன மாப்பிள்ளைக்கு பொறுப்பு வந்துட்டு. அது ஒண்ணும் இல்ல மாமா, இன்னைக்கு காலேஜுக்கு கார் எடுத்துட்டு போணுமா? காரை கழுவுறதுக்கு எங்க இருந்து அம்சமான ஆளை பிடிக்கிறதுன்னு நினைச்சிட்டே இருந்தேன். அதான் டிரைவர் இருப்பாரே. மாமா, நம்ம காரை நம்மளே கழுவுறதுதான் நல்லது. சரி வா மாமா, போய் கார் கழுவலாம். எது, கார் கழுவலாமா? ஆமா மாமா, உங்க பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் தானே எனக்கு பொறுப்பு வந்திருக்கு. இவ கிச்சனுக்கு போனவளை இன்னும் வெளியே காணல. ஏற்கனவே நம்ம மேல கொலவரியில இருக்கா. காலையில காஃபி மட்டும் நமக்கு பிடிச்ச மாதிரி குடிக்கலன்னு அவ்வளவுதான். முந்தினா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி போட்டு கொடுப்பா. ஏன் இப்பவா நான் தான் மாமியார், எனக்கு பிடிச்சாப்புல அவ போட்டு தந்துதான் ஆகணும். எம்படி நாள் இங்க இருக்காளோ அவ்வளவு நாளும் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருந்து ஆகணும். என் கூட சேர்ந்தா உங்களுக்கும் கொஞ்சம் பொறுப்பு வரும். அதெல்லாம் எனக்கு நல்லாவே இருக்கு மாப்ள. ஆமா, மாமனுக்கு இப்ப பொறுப்பு எல்லாம் சின்னப்பட்ட பொறுப்பா? என்ன சங்கீதா? ஆமாமா, எங்க அப்பாக்கு பயங்கரமான பொறுப்பு தான் இப்பெல்லாம். 2 பேரும் சேர்ந்து என்ன கிண்டல் பண்ற மாதிரி இருக்கு. ஆமா, ஏன் அடி எப்ப பார்த்தாலும் அந்த கிரவுண்ட்லயே சுத்திட்டு கிடக்கலாம். கிரவுண்டுன்னு சுத்திட்டு கிடக்கலாம். விளையாட்டு அதுல அப்படி என்னதான் இருக்கு? அரை மணி நேரம் டிவி பார்க்கலன்னா கூட அப்பவும் ஸ்போர்ட்ஸ் தான் வைக்கிய. அதுல அப்படி என்னதான் இருக்கு? விளையாடி பாரு, தெரியும். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஷட்டில் மட்டும் தானே. அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் நீ கனிய விளையாட கூட்டு போயிருவியா? நல்லா தானே பேசிட்டு இருந்த சங்கீதா. இப்போ நல்லா தான் பேசிட்டு இருக்கேன். அது ஒண்ணும் இல்ல, உங்க அப்பாக்கு கனிங்கிற பேரை கேட்டதான் வைத்த கலக்கம். என்ன மாமா? என்ன மாப்பிள்ள, நான் என்ன சொன்னாலும் என்னையே கலாச்சிட்டு இருக்க. அப்புறம் கனின்னு தானே சொன்னா. உன் வாழ்க்கை சந்தோஷமா இருந்தாலும் எங்களுக்கு அது போதும். என்னமோ உன் வாழ்க்கையை நாங்க கெடுத்துட்டு இருக்க மாதிரியே பேச. சேச்சே, அப்படியெல்லாம் நினைப்பனா? அதுவும் மாமனா அப்படியெல்லாம் நினைப்பனா? நினைக்க முடியுமா? என்ன அத்தை ரொம்ப நேரமா கிச்சனே பாத்துட்டு இருக்கீங்க? பாக்காதவையெல்லாம் பாப்பாவாமா. இந்த துளசி மட்டும் உள்ள இருந்தாலும் இந்நேரம் எல்லாருக்கும் காஃபி வந்திருக்கான். இதுல சிலிப்பிக்கிட்டு ஒருத்தி உள்ள போனா 2 பேரும் இப்ப கட்டி பிடிச்சி அம்மா பிள்ளைன்னு சொல்லிட்டு உருகதான் செய்வாவ போல. யார சொல்ற? வேற யாரு? அண்ணியே துளசி அம்மாவையும் தான். என்னமோ ஒரு வகையில அண்ணி சொல்றது சரிதான். துளசியா இருந்திருந்தா இதுக்கு காஃபியை கொண்டு வந்திருப்பா. இதுக்கு முந்தைய 2 பேருக்கு அலப்பற தாங்க முடியாது. நம்ம விக்கிக்கு கல்யாணம் ஆவதுக்கு முன்ன கிச்சன்னா துளசி தான். கல்யாணம் ஆனதுல இருந்து கிச்சன்னா துளசி தமிழ். கொஞ்ச நாள் குறைஞ்சிருந்து மறுபடியும் கிச்சன்ல 2 பேரும் ஆரம்பிச்சிருவாங்களே. இப்படியே புலம்பிக்கிட்டே இருக்கிறதுக்கு கூட மாட ஏதாவது ஹெல்ப் பண்ணி கொடுக்கலாம்ல போய். என்னையா? வெட்டியா தானே இருக்கீங்க. உங்க பாராதி, நான் இங்க நிக்கிறதுக்கு காரணமே வீட்டுல வேலை செஞ்சு டயர்ட் ஆயிட்டேன். ஜெயாத்த வந்ததுன்னா பாதி வேலையை அதை இழுத்து போட்டு செய்யும். நீ எல்லாம் உட்காந்துட்டு திங்கிறதுக்கு தான் லாய்க்கு. என்னைய பாத்துட்டு இருக்கீங்க? இல்ல, அது இத்தனை வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கு. அது இங்க இருக்கும் போத நீ ஒரு நாள் அம்மா மாதிரி நடந்துகிட்டது கிடையாது, மாமியார் மாதிரி நடந்துகிட்டது கிடையாது. ஏதோ வீட்டுல ஒரு வாரமா ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு தானே நினைச்சிட்டு இருந்தேன். இருக்கிறது வரைக்கும் ஆறுதலா இருந்தது துளசி தான். பார்த்த உடனே மாறி மாறி பேசிக்கிட்டதுல என்ன தப்பு? அதானே, என்ன தப்பு? அவைய 2 பேரும் சொந்தம் கொண்டாடணும்னு சொல்லிட்டு நம்ம வாய் பட்டனி போட முடியுமா? காலையில ஒரு கப் காஃபியும் குடிக்காட்டா வாயெல்லாம் நம்மனமான இருக்கு. நீ என்ன சின்ன குழந்தையா? போய் போட்டு குடிக்க வேண்டியதானே. எது நானா? முடியாதுல, சத்தமிடாம இரு. எப்ப கொண்டு தாராங்களோ அப்ப குடி. அப்போ உங்க மருமக வந்ததுல இருந்து காஃபி கூட நான் ஆசைப்பட்டுற கூடாது. எல்லாம் நேரம் தங்கச்சிமா. உன் நிலைமையை நினைக்கும் போது எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. அறிவு என்னதான் இருக்கு, அறிவியாவது கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோ. சரிம்மா, கொண்டு கொடுத்துட்டு வரேன். அது என்ன தமிழ், சம்பந்தமே இல்லாம 2 கப். அது துளசியம்மா கொலஸ்ட்ரால கம்மி பண்றதுக்கு. கொலஸ்ட்ரால் கம்மி பண்றதுக்கா? ஆமாம்மா, கொழுப்பு எல்லாம் கொஞ்சம் பேருக்கு கரைக்க வேண்டியதா இருக்கு, அதுக்காக. இதுவா எங்க தமிழ்? எனக்கே ஷாக்கா இருக்கு. இப்பவும் உங்க தமிழ் தான். சரி, சூடாறதுக்கு முந்தி எல்லாருக்கும் கொடுத்துட்டு வரேன். போய் உன் புருஷனை கவனி. இல்ல எங்க கொடுத்துட்டு அப்புறமா அங்க போறேன். காஃபி ரெடி. குட் மார்னிங் தமிழ். குட் மார்னிங் பா. அண்ணி குட் மார்னிங். குட் மார்னிங். என்னக்கா ரொம்ப ஜாலியா எழும்பி வந்திருக்கீங்க போல. ஆமா சங்கீதா, நம்ம வீடு, எல்லாரையும் நம்ம தானே கவனிச்சாக்கணும். அதான் எல்லாருக்கும் காஃபி போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். குடுமா, காஃபி குடிச்சாதான் அடுத்த வேலை ஓடும். இவ்வளவு நேரம் நடிச்சிட்டு இருந்தியா? இப்ப என்னடானா காஃபி குடிச்சாதான் அடுத்த வேலை ஓடங்கறீங்க. எப்ப தாராங்களோ அப்ப குடின்னு சொன்னேன். சரி அத்தை, ஏன் அடிச்சுக்கிறீங்க? அதான் வந்துட்டீங்களா? சங்கீதா எடுத்துக்கோ. தேங்க் யூ. எடுத்துக்கோங்கப்பா. தேங்க்ஸ் அண்ணி. ஏமா, எங்க 2 பேருக்கும்? இதோ இருக்கேன், எடுத்துக்கோங்க. என்ன எங்களுக்கு மட்டும் வித்தியாசமா இருக்கு? என்ன கருமத்தை காய்ச்சி வச்சிருக்கா? நல்லா இருக்கு. என்ன அறிவு? அறிவு இல்லையா உனக்கு? அப்பா, அறிவு சித்தப்பாக்கு மண்டை ஃபுல்லா அறிவு. அவரை பார்த்து அறிவு இல்லையான்னு கேட்டீங்கன்னா? தமிழ்மா, எனக்கு பால் குடிக்கணும், ஆனா அந்த ஸ்மெல் பிடிக்காது. அப்படி என்னதான் பண்ண? உங்களுக்கு எப்படி பிடிக்கும்னு எனக்கு தெரியாதாப்பா? இல்ல, என்ன பார்த்து நீ பல வருஷம் ஆச்சு. எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களுக்கு எப்படி பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஏங்கா, எங்க எல்லாருக்கும் ஒரு கலர்ல இருக்கு, அத்தைக்கு அப்பாக்கு மட்டும் வேற மாதிரி இருக்கு. காஃபி மாதிரி இல்ல, கஷாயமா என்ன? அவ கண்ணை அடுப்பங்கரையில வச்சிருக்கணும். கண்ணை அடுப்பங்கரையில வச்சுட்டு எல்லாம் பால் காய்க்க முடியாதட்டா.
கேஸ்லயும் பாத்திரத்துலயும் தான் கண்ணு இருக்கணும். சூப்பர் அண்ணி. அவ என்னத்த சொன்னாலும் ஜால்ரா போடுறதுக்கு ஒருத்தன். என்னம்மா ஒரு மனுஷனுக்கு காலையில எழும்புனதுல இருந்து அந்த நாள் நல்லா இருக்கதா நல்லா இல்லாததுக்கும் காலையில குடிக்க காஃபி தான் முக்கிய காரணமா இருக்கும். அப்படியே அறிவிச்சுட்டப்பா, என் காஃபியை மட்டும் நீங்க குடிச்சிட்டீங்கன்னு வைங்க, இனிமே வரப்போற நாளெல்லாம் உங்களுக்கு சூப்பர் சூப்பர் தான். சூப்பர் சூப்பரா? அது என்னம்மா எங்களுக்கெல்லாம் ஒரு கலர்ல இருக்கு? அது ஒண்ணும் இல்லப்பா, அறிவிச்சிட்டப்பாக்கு ஏற்கனவே அறிவு கூடுதல். ஆமாக்கா, கொஞ்சம் கூடுதல் தான். இதுல இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் ஆக்கணும்னா அவர் விண்வெளிக்கே போய் சாதனை படிக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு அறிவு இருக்கு. என்ன சித்தப்பா? எனக்கா? ஆமாமா, பெரிய அறிவு. மண்டையில இல்லாத அறிவு பேர்லயாவது இருக்கட்டும் தான் வச்சிருப்பாவ. என்ன மாமா? இங்க பாரு ஆதி, அவ கிண்டல் பண்ணியாள்னா அவ வெளிய இருந்து வந்தவா. நீயே உன் மாமனை கிண்டல் பண்ணிய? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? நல்லாதான் அத்தை இருக்கு. இப்போதைக்கு ஆனந்தி சித்திக்கு ஸ்பெஷல் காஃபி வேண்டாம்னு நினைக்கிறேன். எனக்கு கொடுத்ததே போதும். என்ன அத்தை குடிங்க. ஏ குடி. நீ போட்ட காஃபியும் உன் மூஞ்சி மாதிரி இருக்கு. மனோ, இத குடிச்சு பாருங்களேன். அவ எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தான் போடுவா. யார் மனசையும் கஷ்டப்படுத்துறதுக்கெல்லாம் அவளுக்கு தெரியாது. அவ என்ன ஒன்ன மாதிரியா? ஏய், என்னை கோவப்படுத்தி ஏதாவது டென்ஷன் ஆக்கி அவங்க கிட்ட இருந்தெல்லாம் திட்டு வாங்கி தரணும் தானே உனக்கு பிளான்? அப்படியே அறிவிச்சிட்டப்பா, நான் அப்படி ஏதாவது பண்ணுவேனா? நீ என்னம்மா என்கிட்டயே கேட்டுட்டு இருக்கா? நீ மருமகளாச்சு, அது மாமியாராச்சு, நீங்க 2 பேருமே முடிச்சுக்கோங்க. உங்களுக்கு காஃபி பிடிச்சிருக்கா சித்தப்பா? எனக்கு நல்லா பிடிச்சிருக்குமா. அப்படியா? பிடிக்கலன்னா சொல்லுங்க, அக்கவுண்ட்ல இருந்து கொஞ்சம் காசு எடுத்து இன்னும் ஸ்பெஷலா ஆன்லைன்ல இருந்து கலப்படம், ஐ மீன் மெடிசின், உங்க மூளை வளர்றதுக்கு எல்லாம் போட்டு சரி பண்ணி தந்துடுறேன். சரி பண்ணி தந்துடுறியா? ஆமா சித்தப்பா, ஆமா. விண்வெளியில போய் ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு உங்களுக்கு மூளை இருக்கு. அந்த பிரெயினை கொஞ்சம் கூட தூண்டி விடுறது என் கையில தான் இருக்கு. இனிமே கலப்படன்னு உன் வாயில இருந்து வந்ததேம்மா. ஏதாவது செடிக்கு போடிய உரத்தை ஏதாவது போட்டுட்டியா என்ன? மறுபடியும் புருஷன் வீட்டுக்கு வந்த சந்தோஷத்துல ஏதாவது பண்ணிருக்கலாம்ல. ஐயோ அறிவு சித்தப்பா, உங்களுக்கு கொடுத்த காஃபி பெர்ஃபெக்ட் காஃபி. இத மட்டும் நீங்க குடிச்சீங்கன்னு வைங்க, அது மட்டும் இல்லாம நான் 10 சுவாமிஜியை பார்த்து நீ சர்ச்சுக்குலாம் போவ? உங்களுக்காக பண்ணிருக்கேன் சித்தப்பா. ஸ்பெஷலா நிறைய இன்கிரிடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிருக்கேன். ஆ? இது மூலமா உங்க பிரெயின் 4 இன்ச் எக்ஸ்ட்ராவா வளர போகுது. இத வச்சுட்டு 10 ஏக்கர் நிலம் கூட நீங்க எக்ஸ்ட்ராவா வாங்கி போட்டுறலாம் பாருங்களேன். ஏய், என்ன மாறி மாறி விளையாடிட்டு இருக்கியா? என்ன அத்தை, உங்க 2 பேருக்கு நல்லதுக்காக தானே நான் இப்படி எல்லாம் பண்ணேன். என்னம்மா அப்படி 2 பேருக்கும் கலந்த? இன்னைக்கு ஃபுல்லா மாமா பாத்ரூம் தான் நினைக்கிறேன். சேச்சா, அப்படியெல்லாம் நான் பண்ண மாட்டேன் ஆதி. ஒன்னும் இல்ல, நேத்தைக்கு தான் அத்தை கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. கொலஸ்ட்ரால் கூட்டினதுனால தான் இதெல்லாம் வருது. இத குடிச்சா 2 பேருக்கு கொலஸ்ட்ரால் கொஞ்சம் கம்மியாகும். ஓ அப்படியா? அவ உங்க பொண்டாட்டிக்கு கொழுப்புன்னு சொல்றா, நீங்களும் அப்படியான்னு கேக்குறியா? உனக்கு இருக்குதானே அது? ஆரம்பத்திலே இதுக்கெல்லாம் சின்ன சின்ன மருந்து பார்த்தாதான் சரியாகும். இல்லன்னா என்னமா 5 வருஷத்துல இழுத்துட்டு போய் சேர வேண்டியதான். ஏன் உங்களுக்கும் கொஞ்சம் காய்ச்சி பறக்கி தர வேண்டியதானே அவளுக்கு? அப்பாக்கு அளவாதான் அத்தை இருக்கு. ஆமா, எனக்கு மட்டும் கூடி இருக்குன்னு இவ பார்த்தா. ஒழுங்கா இதை எடுத்துட்டு போயிட்டு வேற காஃபி போட்டு கொண்டு வா. இததான் அத்தை நீங்க குடிச்சாகணும். வேற பால்லாம் வீட்ல இல்ல. பால் இல்லையா? இல்ல. எக்ஸ்ட்ராவா ஃப்ரிட்ஜ்ல 2 லிட்டராவது கிடக்கும்ல. 2 லிட்டர் பால் எக்ஸ்ட்ராவா வீட்ல வாங்கி போட்டுருக்கிறதுக்கு கல்யாண வீடா இது? எப்ப வீட்ல கிடக்கதானே? இல்ல அத்தை, தேவையில்லாம எதுக்கு கிடக்குன்னு கடைக்கு கொடுத்துட்டேன். கடைக்கு கொடுத்துட்டியா? ஆமா, இனி எனக்கும் இசைக்கு அவருக்கு மட்டும்தான் இருக்கு. இவளுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு உனக்கு வேற வேலை இல்லையா? நீ போய் வேலையை பாருமா. வேலைக்கு போறவ நீ காலையில எழும்பி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி காஃபி போட்டு கொண்டு வந்திருக்கா. இதுல ஆளாளுக்கு ஒரு குறை வேற. காஃபி எல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்குமா. எனக்கே இப்படி டேஸ்டா போட்டிருக்கேன்னா அவங்களுக்கும் டேஸ்டா தான் இருக்கும். ஏன் குடிச்சு பார்த்துட்டு சொல்லுங்களேன். அதான் சொல்றேன் எனக்கு கொழுப்பு இல்லன்னு. ஆமாமா, கொழுப்பை கரைக்கிறதுக்காக ஏதாவது ஸ்பெஷல் மருந்து ஆட் பண்ணிருப்பாங்க. கொலஸ்ட்ரால் இல்லாதவங்க குடிச்சா ஏதாவது ஆயிரும். அதேதான் ஆதி. இங்க பாரு, காலையில காஃபி போட்டதோட உனக்கு வேலை முடிஞ்சு. இனி கிச்சன் பக்கம் நீ போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சும் துளசியமா உங்களுக்கு சூப்பரா சமைச்சு தருவாங்க. நல்லா சாப்பிட்டுக்கிட்டு தூங்குங்க. நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அத்தைக்கு அறிவு சித்தப்பாக்க பிடிச்ச மாதிரி தான் நைட்டு சாப்பாடு. ரெடியா இருங்க, வரட்டா? ஏய், அத்தை கொலஸ்ட்ராலுக்கு மட்டும்தான் மருந்து கொடுத்துருக்காங்க. பிபி ஏறுச்சுன்னா அவ்வளவுதான். அதான் சத்தியமா சொல்றேன், வாயில வைக்க முடியல. மாமா, அதான் அண்ணி சொல்லிட்டு போறாங்கல்ல, கொலஸ்ட்ரால் கரைகிறதுக்காக என்னமோ மிக்ஸ் பண்ணிருக்காங்க. காலையில நிம்மதியா குடிக்கிறது காஃபி மட்டும்தான், அதுலயும் கை வச்சுட்டாலாம். அதான் சொன்னாங்கல்லாம், இப்பவாவது 1 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கலாம். நிலமா என்ன? தமிழம் வந்ததுல இருந்து அக்கௌண்ட் சொத்துனே பேசிட்டு இருக்கான். நீ ஏன் அதே பேசிட்டு இருக்கான்? என்ன மாப்பிள்ள, எனக்கு ஒன்னும் புரியல. காஃபியை குடிமாமா, புரியும். உன் அண்ணி ஏதாவது பேதி மாத்திரை கலந்துருக்காளா என்ன? அண்ணி அட்டாக் பண்ணா ஸ்ட்ரைட்டா அட்டாக் பண்ணுவாங்க. பயப்படாம குடிங்க, சீக்கிரம் எல்லாம் போய் சேர மாட்டீங்க. ஆ? சிலரெல்லாம் 10 பேரை கொன்னுட்டு தான் போய் சேருவாங்க மாமா. அந்த வகையில பார்த்தா 40 பேதி மாத்திரை போட்டு கொடுத்தா கூட உனக்கு ஒண்ணும் ஆகாது. இது நான் பெத்தது தானா? ஏத்தா
ஆதிக்கம் சங்கீதாக்கும் எல்லா விஷயத்திலயும் கருத்து ஒத்து போகுதுல்ல. ரொம்ப முடிச்சு போடாத மாமா. என்ன சங்கீதா? வாய் கூடுச்சுன்னா வேற என்ன ஆதி பண்றது? இன்னைக்கு அறிவு கூடுறதுக்கு அக்கா என்னமோ காய்ச்சி கொடுத்துருக்காங்க. நாளைக்கு நம்ம காஃபில பேதி மருந்து கலந்து வாயை குறைக்கிறதுக்கு ஏதாவது பண்ணலாம். உன்னை நான் தான் பெற்றிருக்கேன், அதை மறந்துடாத. மறக்க முடியுமாப்பா? எப்படியோ காலையில நிம்மதியா ஒரு காஃபி கிடைச்சி. கால் ரெண்டும் இருக்கனால தானே அங்கே எங்கேயுமா ஆடிக்கிட்டு தெரிய. சாயந்தரமா வா, உன் கால் ரெண்டையும் உடைச்சு வைக்கேன். அந்த ரூமை விட்டு நீ வெளியே வர்ற மாதிரி உடைச்சு வைக்கேன். பாவம் பார்த்து நம்மள விட்டு வச்சா ஆட்டமா போடுற ஆட்டம். ஏங்க, ஹலோ, இப்ப எழும்ப போறீங்களா இல்லையா? குட் மார்னிங் பொண்டாட்டி. அதெல்லாம் இருக்கட்டும், டைம் என்ன ஆகுது? ஸ்கூலுக்கு கிளம்ப வேண்டாமா? ஸ்கூலுக்கு போகணுமா இன்னைக்கு? அப்புறம் இல்ல, இன்னைக்கு தானே வீட்டுக்கு வந்திருக்கீங்க. 2 நாள் வீட்ல இருந்துட்டு அப்புறமா போலாம்னு நினைச்சேன். அப்புறம் இல்ல நாளைக்காவது போலாமே. நீங்க வேணா உங்க ரூம்ல சும்மா வாயை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். எனக்கு போர்ஷன் முடிக்கணும். நல்லா தூங்குங்க, நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். நீங்க இல்லாம நான் மட்டுமா? உங்களுக்கு வீட்ல தானே இருக்கணும். எனக்கு நீங்க இருக்க இடத்துல இருக்கணும். அப்ப கிளம்புங்க. ஆமா, இது யாது சுடிதார்? நான் என்ன நினைச்சேன்னா காலையில எழுப்பி நம்ம ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு உனக்கு தேவையான துணி எல்லாம் வாங்கிட்டு அப்புறமா 2 நாள் தாண்டி ஸ்கூல் போலான்னு நினைச்சேன். எனக்கு துணி எடுக்கிறதுக்கா? உன் ட்ரெஸ் எல்லாம் டைட் ஆயிடுச்சுன்னு சொன்னா. நான் எங்க சொன்னேன்? என் நேத்துக்கு தானே சொல்லிட்டு இருந்தா. அப்படியெல்லாம் இல்லையே, கனவு ஏதாவது கண்டிருப்பீங்க. கனவா? ஆமா. நேத்துக்கு என் ஷர்ட் கூட போட்டிருந்தியே. நானா? ஆமா. அதான், நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமா கனவு கண்டிருக்கீங்க. கனவெல்லாம் மூட்டை முடிச்சு கட்டிட்டு எழும்புறீங்களா? விளையாடுறியா? அப்புறம் உங்க ஷர்ட்டை நான் போடுறதுக்கு எனக்கு இருக்கா? எனக்கு எவ்வளவு துணி இருக்கு, இதுல உங்க ஷர்ட்டை தூக்கி போடுவேனா? குடிச்சிட்டு வளர்ற மாதிரி கனவு கண்டுட்டு வளராதுங்க. நீ ஏண்டி பேச மாட்ட? அப்புறம் காஃபி வச்சுட்டு போறேன், எழும்பி ஃப்ரெஷ் ஆயிட்டு குடிச்சிருங்க. வச்சுட்டு போ. ஹலோ, ஒரு கண்டிஷன். என்ன? பாரு, நீ போடுற சத்தத்துல அவளே எழும்பிடுவா போல இருக்கு. நான் கீழே இருந்து மேல வர்றதுக்கு 1 நிமிஷம், உங்ககிட்ட எக்ஸ்ட்ராவா 1 நிமிஷம் பேசியிருக்கேன். இந்த 3 நிமிஷத்துல பாதி ஆறிடும். காஃபி பாதி ஆறிடும் சொல்றேன். சரி. அடுத்த 10 நிமிஷத்துல இன்னும் கொஞ்சம் ஆறிடும். கிட்டத்தட்ட 1/4 மணி நேரத்துல தண்ணி மாதிரி ஆயிடும். ஆமா, அதுக்கு என்ன இப்போ? 5 நிமிஷத்துல உங்களுக்கு பிடிக்காத மாதிரி ஆகும். சூடு ஆறிடுச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் எல்லாம் சூடு பண்ணி தர மாட்டோம். நான் யார்கிட்டயும் கேட்கவே மாட்டேனே. இருங்க, முடிச்சிடுறேன். பச்சை தண்ணியா மாறினாலும் குடிச்சிட்டு தான் ஸ்கூலுக்கு கிளம்பணும். 6 நாளா எனக்கு பிடிக்காது, நீ கிளம்பு. பிடிக்குதோ பிடிக்கலையோ குடிச்சுதான் ஆகணும். ஏன்? அப்புறம் வேஸ்ட்லாம் பண்ண முடியாது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி குடிக்கணும்னா சீக்கிரமா எழுப்பி குடிங்க. அப்படி இல்லைன்னா பச்சை தண்ணியா குடிங்க. நான் வர்றேன். தமிழ் லூசு. வந்த உடனே ஆர்டர் போட ஆரம்பிச்சாச்சு. நமக்கு எப்படின்னா கீழே அம்மாக்கெல்லாம் பயங்கரமா நடந்திருக்குமே. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா சாரா? வெளியே போனவனா உடனே வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருக்க. நான் எங்க இருக்கேன், என்ன மீட்டிங்ல இருக்கேன்? ஏன், முக்கியமான விஷயமா போயிருந்தீங்கன்னா யூனிஃபார்ம் போட்டுட்டு தானே போயிருப்பீங்க. இல்ல, எனக்கு புரியல. யூனிஃபார்ம் போட்டாதான் முக்கியமான வேலையா? உங்களுக்கு என்னதான் புரிஞ்சிருக்கு? உடனே வந்துருங்கன்னு அழுதழுது பேசிட்டு இருந்த. வீட்டுல தனியா இருக்கா, ஏதாவது ஆயிட்டோம்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு வந்திருக்கேன். நீ என்னடானா இங்க ஜாலியா நின்னுட்டு இருக்க? ஜாலியா தான் நிக்கிறேன். சாரா, நான் எங்க இருந்தேன் தெரியுமா? எவ்வளவு முக்கியமான மீட்டிங்ல இருந்திருக்கேன். நீங்க எவ்வளவு முக்கியமான மீட்டிங்ல இருந்திருந்தாலும் நான் எதுக்கு கூப்பிட்டேன்னு மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சுன்னு வைங்க, நீங்க அப்படியே துள்ளி குதிக்க போறீங்க. அப்படி என்ன? ஆமா, நீங்க அன்னைக்கு சொன்னீங்கல்ல நம்ம வேணா ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு. ஆமா. அத நீங்க மறந்துட்டீங்க பாத்தீங்களா? அதான், நம்ம போயிட்டு வரலாம். சாரா, நான் எங்க இருந்தேன்னு கூட தெரியாம நான் ஃப்ரீயா இருக்கும்போது ஏதாவது போயிட்டு வருவேன்னு கேட்டிருந்தா சரி. ஒரு மீட்டிங்ல இருக்கும்போது இப்படி கூப்பிட்டுருக்க. இப்ப எதுக்கு சிரிச்சுட்டே நிக்க? என்ன முக்கியமான மீட்டிங்னு சொன்னீங்க? முக்கியமான மீட்டிங் தான், அதை விட ஒய்ஃப் முக்கியம் தானே. சரி போங்க, ஏதோ முக்கியமான மீட்டிங்ல இருந்தீங்கன்னு சொன்னீங்களா? ஏய், விளையாடுறியா? மறுபடியும் அங்க போனேன், எத்தனை பேர்ட்ட இருந்து திட்டு வாங்க போறேன்னு தெரியல. பாதியில எழும்பி ஓடி வந்திருக்கேன். அவ்வளவு அக்கறை? சரி, என்னன்னு சொல்லு. பக்கத்து வீட்டுல புதுசா யாராவது ஃப்ரெண்ட் ஆனாங்களா என்ன? புதுசா ஒருத்தங்க நமக்கு ஃப்ரெண்ட் ஆக போறாங்க. ஆக போறாங்களா? யாரு? யாருன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். வசந்தியத்தை வீட்டுக்கு அடுத்த வீட்டுல ஒருத்தங்க இருக்காங்க எல்லாம். அந்த வீட்டுல காலேஜ் படிக்கிற பொண்ணு வேற இருக்கா. அந்த பொண்ணு ஏதாவது வீட்டுக்கு வந்தாளா என்ன? அப்போ துரைக்கு ஊர்ல எத்தனை வீட்டுல பொண்ணுங்க இருக்காங்க? எங்க காலேஜ் படிக்க பொண்ணு இருக்கா, எந்த வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுக்க வயசுல பொண்ணு இருக்கா, எல்லாம் பாத்துட்டு இருக்கதான் வேலை தானே. புதுசா வர போறாங்கன்னா மக்கு ட்ரை பண்ணுங்க, கொஞ்சமாவது ட்ரை பண்ண வேண்டாமா? யாரா இருக்கும்? சின்னதா ஏதாவது ஹிண்ட் கொடுக்கலாம்ல. புதுசா ஃப்ரெண்டாக போறவங்க வர்றதுக்கு காரணமா இருந்தது நீங்க தான். நானா? தெரியலையே. இதுக்கு மேலே பெரிய ஹிண்ட் யாராலையும் கொடுக்க முடியாது. அப்படி யார் உனக்கு ஃப்ரெண்டாக போறா? எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு தான். தெரியல.
எப்ப பார்த்தாலும் உங்க போலீஸ் பிரைன்ல எதையாவது யோசிச்சுட்டு இருப்பீங்களா? 2 நாளைக்கு முந்தி வரைக்கும் எனக்கு தெரியாத கேஸை பத்தி பேசி அறுன்னு நடத்திட்டு இருந்தீங்க. கண்டிப்பா இந்த கேஸை பத்தி தமிழுக்கு தெரிஞ்சிருக்கணும். தமிழை கூப்பிட்டு விசாரிச்சா எல்லாம் தெரிய வந்துடணும். அவங்க லைஃப்ல என்ன நடந்தது என்ன நடக்குதுன்னே தெரியாத என்கிட்ட போய் புலம்பிட்டு இருந்தீங்களா? அந்த பிரெயினை யூஸ் பண்ணுங்க இங்க. தள்ளு, நான் மீட்டிங்கால அட்டன் பண்ணுவேன் போய். போகாதங்க சொல்றேன். கண்ணை மூடுங்க. என்னன்னு சொல்ல, அப்புறமா கண்ண மூடுறேன். கண்ணை மூடினாதான் சொல்லுவேன். நீங்க அப்பாக போறீங்க. என்ன? ம் நிஜமாவா? ம் நீ போய் சொல்லல. நிஜமாதான்ப்பா. இதுக்கு அழுதழுது கூப்பிட்டா? தெரியல ரோஹித், பார்த்துதான் அழுக்கதான் வந்துச்சு. ஹாப்பியா இருக்கீங்களா? இல்ல அந்த மீட்டிங் தான் முக்கியமா உங்களுக்கு? இதுதான் முக்கியம். இப்ப சந்தோஷமா? இவ்வளவுக்கு தான் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அவ அப்படி பேசிட்டா இவ அப்படி பேசிட்டா நமக்கு கிடைக்காது என்னெல்லாம் திங்கிங். இதுக்காக நான் சித்திக்கிட்டே எவ்வளவு ஏச்சு வாங்கியிருக்கேன்ல. ஆமா, இந்நேரம் எல்லாருக்கும் போன் பண்ணி சொல்லிருப்பியே. யாருக்கும் சொல்லல. ஏன்? முதல்ல உங்களுக்கு தானே சொல்லணும். ஓஹோ, அதான் சொல்லிட்டீங்க. எல்லாருக்கும் நேர்லயே போய் சொல்லிடலாம். வேண்டாம். ஏன்? இதுக்காக தானே ரொம்ப நாள் அழுதுட்டே இருந்த. இல்ல ரோஹித், நாம எதுக்கும் சஞ்சய் ஹாஸ்பிட்டல் போய் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எல்லாருக்கும் சொல்லலாம். அப்ப சஞ்சிக்கு போன் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கீங்களான்னு கேட்கட்டுமா? வேண்டாம், அவருக்கு தெரிஞ்சுனா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி. நாமளே ஹாஸ்பிட்டல் போலாம். அங்க ஸ்மைலான்னு ஒருத்தங்க தான் கைனகாலஜிஸ்ட். அவங்கள போய் பார்க்கலாம். கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறமே எல்லாருக்கும் சொல்லலாம். அதான் கன்ஃபார்ம் பண்ணிட்டியே. இல்ல ரோஹித், எல்லாரும் ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் போவாங்க. நாமளும் போயிட்டு அதுக்கப்புறமா எல்லாருக்கும் சொல்லலாம். உனக்கு எது கரெக்டோ அதே பண்ணிடலாம். ஆமா, பாத்தீங்களா? இனிமேலாம் நான் சொல்றது தானே நடக்கும். ஆமாமா, இல்லாட்ட மட்டும் நான் சொல்றதுதான் நடக்கும். சரி, நீ ரெடியா இரு. நான் ஃபோன் பண்ணி அந்த ஆளு கொஞ்சம் பர்சனல் ஒர்க்குன்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன். நான் வேற சொல்லாம கொள்ளாம கிளம்பி வந்துட்டேன்.